தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 23/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 116:2. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கிருபையின் நாட்களில் நாம் மிகுந்த பரிசுத்தமாக கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து அதன்படி வாழ முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். அப்படித்தானே? ஒரு சில நேரங்களில் விழுந்து போனாலும் உடனே ஆவியானவர் நமக்கு உணர்த்தி நம் பாவத்தை உடனே அறிக்கையிட்டு நாம் இறைவனோடு ஒப்புரவாகி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படித்தானே? கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கூறுகின்றார், அவர் தமது செவியை சாய்த்து நம்முடைய விண்ணப்பங்கள் நம் தேவைகள் அனைத்தையும் அவர் அவருடைய கருத்தில் கொண்டு அதற்கு செவி சாய்த்து நம்மையும் நம் சந்ததிகளையும் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கப் போகின்றேன் என்று நமக்கு இப்பொழுது திருவுளம் பற்றுகின்றார். பிரியமானவர்களே, இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவரை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து எப்பொழுதும் அவருக்கு தாவீதை போன்று ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்திக் கொண்டே இருப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை மென்மேலும் பரிசுத்தவானாக்கி அவருக்கு பிரியமான சந்ததியாகிய யாக்கோபின் சந்ததியை போன்று நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற எங்கள் முயற்சியை பார்த்து எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக உமது செவியை எங்களுக்கு சாய்த்து விட்டேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. தாவீது கூறினபடி நாங்களும் எங்கள் சந்ததிகளும் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை கர்த்தரை உம்மை தொழுது கொள்வோம் என்று தீர்மானிக்கின்றோம். எங்கள் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, அதன்படி வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.